மார்க்கெட்டில் ரொம்பவே பேசிக்கான ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜி தான். ஒரு ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோவை ட்ராப் பண்ணிக்கோங்க. இந்த ஹை மேலே மார்க்கெட் ஸ்வீப் அப் பண்ணிவிட்டு நமக்கு மார்க்கெட் செக்ஷன்ஷிப் வச்சா அதில் கிடைக்கிற பிடிஆர்எஸில் நம்மளோட என்ட்ரி எடுத்து தான் ஷார்ட் பண்ண போகிறோம். ஸோ லாங் பண்ண போகிறோம்னா கண்டினியூஷன் ஆகும். அதே ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ ட்ராப் பண்ணுறேன், மார்க்கெட் வந்து ஸ்வீப் ஆஃப் பண்ணாமல் மார்க்கெட் செக்ஷன் ஷிஃப்ட் வைக்கல அப்படின்னா கண்டினியூஷன் ஆக போகுதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல நம்ம எப்படி கன்ஃபர்மேஷன் பார்க்குறது அப்படின்றத லைவ் சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ கோல்டில் நேற்று எனக்கு கிடச்ச ஒரு ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோவை ஸ்வீப் ஆஃப் பண்ண ஒரு கேண்டில். ஸோ இந்த இடத்துல ஸ்வீப் ஆஃப் நடந்தோடனே எனக்கு ஒரு ஐஎஃப்இஜி கிடச்சிருக்கு. ஆனால் மார்க்கெட் செக்ஷன் ஷிஃப்ட் வச்சிருக்கான்னு கேட்டால் ப்ராப்பரான மார்க்கெட் செக்ஷன் ஷிஃப்ட் இல்லை. பட் இந்த இடத்துல எனக்கு இன்னொரு கிளாரிட்டி கிடச்சிது. என்ன அப்படின்னா, நான் எடுத்திருக்க அந்த ஸ்வீப் ஆஃப் ஆன அந்த இடத்துல ஐஎஃப்இஜி ப்ளஸ் பீரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் கிடச்சிருக்கு. இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் தான் என்னோட என்ட்ரிக்கான ரீசன். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் வச்சு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ கண்டினியூஷன் ஆகுதா ரிவர்சல் ஆகுதான்றது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துல எனக்கு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சதுனால நான் என்ட்ரி எடுத்துட்டேன். ஏன்னா பீரிஷ் என்கல்ஃபிங் எனக்கு ஏதோ ஒரு கன்ஃபர்மேஷன் ஒன்று பிடிஆர்எஸ் இல்லைனா மார்க்கெட் செக்ஷன் இல்லைனா கேண்டில்ஸ்டிக் கன்ஃபர்மேஷன். இதே என்ட்ரிஸ் தான் ஹீரோ யூஸ்டில் எனக்கு இன்னொரு டைப் கிடச்சிருக்கு, கண்டினியூஷன் பேட்டர்ன். ப்ரீவியஸ் டே லோவை வந்து மார்க்கெட் ஸ்வீப் ஆஃப் பண்ணிட்டா, சார் கீழே கண்டினியூஷன் வச்சுட்டா. இங்கேயும் பாருங்கள், அந்த கேண்டிலோட க்ளோஸ் வந்து பாடி க்ளோஸ் கீழே இருக்குது, அது ஒரு பீரிஷ் என்கல்ஃபிங்.